அமைச்சர் போய் சந்திக்க போகிறோம். சந்தித்து அவர் எங்களுக்கு வந்து இந்த விவசாயம் அனைத்து விவசாயம் வாங்கி அனைத்து கடனும் தடுக்கணும். இல்லை பெரிய போராட்டம் வழியே இந்த விவசாயம். ஏன்னா எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நெல்லுக்கு 90 ரூபாய் 80 பைசா 90 பைசா ஏற்றுறாங்க. 74 பைசா 90 பைசா வரையும் வருது. விலை இல்லை. அதனால அனைத்து கடனும் கார்பரேட் கம்பெனிக்கு கூட்டு இயக்கத்தினுடைய கூட்டம் இன்னைக்கு திருச்சியில நடந்தது. அதுல 3 முக்கியமான தீர்மானங்களை நாங்க இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில தமிழக முதல்வரை சந்திச்சு முழுமையான கூட்டுறவு கடன் தள்ளுபடி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா ஒட்டுமொத்த விவசாயிகள் திரண்ட போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை முதல்ல கொடுத்துருக்கோம், தீர்மானிச்சிருக்கிறோம். 2வது, காவிரியினுடைய குறுக்க மேகதாட்டுல கர்நாடகம் அணை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்க இருக்குது. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற நிலையில இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி 3வது இடத்துல போய் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 நிகழ்வுகளை ஏத்துக்கிட்ட மாதிரி இந்த வழக்கு அமைது. அதனால 1970 1984 டெல்டா விவசாயிகள் காவிரியினுடைய உரிமை மீட்பதற்காக நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அது மாதிரி இன்றைக்கு தமிழக அரசினுடைய அனுமதியோடு வழக்கு தொடுக்கிறதுக்காக முதல்வரை சந்திக்க இருக்கிறோம். 3வது 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண்மை துறையை ஒரு துறையாக இணைக்கக்கூடிய அரசாணை வெளியிட்ட திட்டத்தை நிறைவேற்ற நிலையில ஒரு சாரர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விட மறுக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க. உடனடியாக தமிழக அரசு இதை நிறைவேற்றி ஒரு விவசாயி ஒரு கிராமத்துல ஒரு அலுவலரை சந்திச்சா அத்துணை உதவிகளும் அந்த விவசாயிகளுக்கு அங்கேயே கிடைக்கணும். அந்த வகையில கொண்டு வந்த 2.0 நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு முக்கியமான தீர்மானம். உடனடியாக தமிழக அரசை சந்திக்கிறதுக்கு நாங்க அனுமதி கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு முக்கியமாக 50க்கும் மேற்பட்ட சங்கங்கள்ல 10 சங்கத்தினுடைய தலைவர்கள் சென்னையில சென்று முதலமைச்சரை சந்திச்சு நீதிமன்ற வழக்கு காவிரியினுடைய மேகதாட்டு விவகாரத்துல முடிவு செய்யறதுக்காக இருக்கிறோம். கடன் தள்ளுபடிங்கிறது வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு பணத்தினுடைய அடிப்படையில அறிவிச்சிருக்கிறாங்க. பணத்தினுடைய அறிவிப்புல அறிவிச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நெல்லு சாகுபடிக்கு 40,000, ஒரு ஏக்கர் கரும்பு சாகுபடிக்குன்னா 60,000, ஒரு ஏக்கர் வாழை சாகுபடி செய்யும் போது அவர் சிறு விவசாயி 75,000 ரூபாய் வந்துருது. ஆனா நீங்க பணம் 50,000 சொல்றீங்க. அதனால ஒருத்தர் கூட எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அதனால உங்களுடைய அறிவிப்பு பணம் என்பதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற கூட்டுறவு சட்டப்படி நிலத்தின் அடிப்படையில இருக்கணும்.